என் தங்கமே, உன்னிடம் இந்த வராகி கைகூப்பி கெஞ்சி கேட்டு ஒரு விஷயத்தை இன்று சொல்ல வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நாளைய விடியலில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இது தெரியாமல் என் பிள்ளை நீ இருந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கும் சில விஷயங்கள் பல உண்மைகளை தாங்கி வரும் பொழுது அதை என்னவென்று தெரியாமல் நீ சென்று விடக்கூடாது. உனக்கான நேரம் இது. இந்த வராகி உன்னை தொடரும் இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் முழுக்க முழுக்க உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் இனி உன்னை அழகாக செதுக்கும். நான் வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? இத்தனை காலம் இந்த வராகியை நம்பி இந்த தாயை நீ உன் அம்மாவாக ஏற்றுக்கொண்டு என்னை வணங்கியதற்கான பலனும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும். அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலனை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிடம் நடத்த வேண்டி நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உணர்ந்து தெரிந்து உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு வந்து விட்டதல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க மனநிறைவோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது உனக்கு சரியாகவே நடக்கும். எது உன் வாழ்க்கையை உனக்கு நிலைத்த ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்ல இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்னவாக மாறுகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். தெளிவான பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதுமே ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அவை எல்லாமும் உனக்கு சரியாகவே இனி நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை முழுக்க முழுக்க மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை எந்த நாளும் இந்த தாயின் அன்பு அரவணைத்து செல்லும் அல்லவா? உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு அதனை முழுமையாக பெற்று கொடுக்கும் அல்லவா? அது போதும். இனி வேறு எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ வருந்தி விட வேண்டாம். உனக்கான நேரங்களை நான் உன் முன்னாலேயே வகுத்து கொடுப்பேன். உனக்கான தருணங்களை நான் எப்பொழுதும் உன் முன்னாலேயே நின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்து நிற்பது எல்லாமும் என்னவென்று தானாகவே உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக வலிமைப்படுத்தும். என் குழந்தையே, சில சமயங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போயிருக்கும். நீ நினைத்தது போல உனக்கு நல்லதொரு திருப்பங்களை அது கொடுக்காமல் போயிருக்கும். ஆனால் அதற்கெல்லாமும் நீ வருந்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் இப்பொழுது எதுவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்காது என்பதுதானே உண்மை. உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் உனக்கு நீ எண்ணியது போல கிடைத்திருக்காது என்பதுதானே உண்மை. இனிமேலும் இப்படியே நீ இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இனிமேலும் இப்படியே இந்த வாழ்க்கையை நீ தொடரும் பட்சத்தில் உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தேடி வரும் பொழுது
நீ ஒவ்வொன்றையும் முன்னின்று உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரத்தை உனக்காக நான் வகுத்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையான வெற்றியோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுமையான தேவைகளை எல்லாமும் உனக்கு சரியாகவே இது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் சரி, இந்த வாழ்க்கையை நாம் நமதாக்கிக் கொள்ள எப்பொழுதும் முடிவு செய்து விட்டோமானால் நம்மை சுற்றி எல்லாமும் சரியாக நடப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த தீர்வுகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுது நடத்தி கொடுக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருந்ததை எல்லாமும் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. தேவையில்லாத காரணங்கள் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாமும் நடந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிட நீ தயாராகிவிடு. நீ நினைத்தது போல உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்கள் நடந்தே தீரும். மேலும் மேலும் பல வெற்றிகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியல் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியானது பஞ்சமியினுடைய விடியல் அல்லவா? இப்பொழுது என் வார்த்தைகளை இந்த இரவே நீ கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் பஞ்சமி நேரத்தில் இந்த தாயின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதுதானே உண்மை. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்பதுதான் உண்மை. உனக்கான நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கென்று சரியாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீ எதையுமே தொலைத்துவிட்டு வருந்தக்கூடாது. இத்தனை நாளும் நான் உனக்கு தந்திருக்கின்ற இந்த மாற்றங்களை புரிந்து கொண்டு என் பிள்ளை பேரானந்தம் அடைய வேண்டும். உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி தந்து கொண்டே இருப்பேன். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நடத்தி கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான விஷயங்களை தெளிவாக தெரிந்து புரிந்து நாம் வாழ வேண்டும். எந்த இடத்திலும் நம் நம்பிக்கையை ஒருபோதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. ஒரு நாளும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நாம் தொலைத்து விடக்கூடாது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்கே என்று இந்த வாழ்க்கை பல ஆச்சரியங்களை உணர்த்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும். எல்லா திசைகளிலும் உனக்கென்று யாராவது ஒருவர் உதவிக்கு வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதாவது ஒரு வகையில் உனக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கென நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. பஞ்சமி நாளில் இந்த தாயினுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இந்த தாயின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக முன்னெடுத்து செல்லும் என்பதுதான் உண்மை. நான் உன்னை ஒருபொழுதும் இப்படியே இருக்க வைத்து விடுவேனோ என்று நினைத்து நீ கலங்காதே. நாளைய பஞ்சமி நேரம் உன்னுடைய வாழ்க்கை இன்று இரவே நான் பல விஷயங்களை நடத்தி முடித்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரி எது தவறு எது என்று நான் சொல்லித்தான் இனிமேலும் என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை நடத்திவிட முடிவெடுத்திருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்துவிட தயாராகிவிடு. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை
நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான செயலை நாளை செய்ய போகிறேன். அந்த செயலை செய்வதற்கு முதலில் என் குழந்தையினுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும். அதாவது, உன்னுடைய இல்லத்திலிருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற தீய விஷயம் ஒன்றை நான் முழுக்க முழுக்க உன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த செயலை நான் செய்வதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். தீய வார்த்தைகள் உன் வீட்டில் நிச்சயமாக நாளை யாரும் பேசிவிடவே கூடாது. தீய விஷயங்களை யாரும் செய்துவிடக்கூடாது. குறிப்பிட்டு ஒருவரை ஒருவர் திட்டி தீர்ப்பதோ, தேவையில்லாத விஷயங்களுக்காக குடும்பத்திற்குள் சண்டையிடுவதோ, ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசியும் ஒருவரை ஒருவர் மனம் கலங்கடிக்கச் செய்வதோ என்பது போன்றெல்லாம் எந்த ஒரு செயலும் நாளை உன் வீட்டில் நடக்கக்கூடாது. இது போன்ற சில விஷயங்கள் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கான காலம் இனி உனக்கான ஒவ்வொரு வேலையையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். இந்த வராகி இதையெல்லாமும் உனக்கு முன்னின்று நடத்தி கொடுக்க வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய முழுமையை நிச்சயமாக உனக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாமும் முன்னின்று உனக்கு நடத்த வேண்டி ஆசைப்படுகிறேனோ அவை அத்தனையும் உனக்கு சரியாகவே முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணினால் மட்டும் போதுமா? தெய்வம் துணையிருந்து அதை நமக்கு நடத்துவதை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்க பெறுவதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். யாரும் நமக்காக இங்கு எந்த ஒரு நன்மைகளையும் செய்ய வேண்டாம். நீ வணங்குகின்ற தெய்வம் உன்னை வழிநடத்துகிறது, அது மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி இத்தனை காலமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் வருவது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். உன்னை தேடி நான் நடத்துவது அத்தனையும் என் பிள்ளைக்கு சரியான மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் எதற்குமே என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவோ, இதையெல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கென இந்த வராகி சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, முன்பிருந்தது போல எல்லாம் இல்லை. இப்பொழுது எல்லாம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் தொடர்ந்து வருகிறது என்றால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்கிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக இதனை நீ உணர்ந்து நடந்து கொள்கிறாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்கிறாய். அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதை என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலங்கள் உனக்கு நல்லதொரு புரிதலை இனி கொடுக்கும்படி உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையையும் உணர்ந்து கொண்டு வாழ என் பிள்ளை நிச்சயமாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல நேரம் என்பதும், நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமான ஒரு ஆச்சரியத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. எது நடக்கிறது என்பது எல்லாமும்
இதுவரையிலும் உனக்கு கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல தருணங்கள் எல்லாமும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் பிள்ளை, எதற்குமே நீ வருந்தி நின்று வேதனைப்படுவதை முதலில் தவிர்த்துவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் உன்னை கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க இந்த தாயின் அரவணைப்பை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை நீ உணர்ந்தாயா? பஞ்சமி இரவில் இந்த வராகி தாயின் வாக்கு உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை முதலில் உணர்ந்தாயா? பஞ்சமி நாளில் இந்த வராகி உன்னை தேடி வருகிறாள் என்றால் நீ எத்தனை கொடுத்து வைத்திருக்கின்ற குழந்தை என்று சற்று யோசிக்க வேண்டும். உண்மையாகவே உனக்கு கொடுப்பனை இருக்கிறது. அதனால்தான் இன்று இந்த விஷயம் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது. சுற்றி நடப்பதை எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இனி எந்த நாளும் நான் இருப்பது உனக்கு பல தருணங்களில் சில முழுமையான புரிதல்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா? உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி தர வேண்டுமல்லவா? இனி அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ முன்னின்று நடத்தி காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த காலம் உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக உணர்த்தட்டும். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக வாழ வைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் என் பிள்ளை நீ அடையக்கூடிய மேன்மை உன்னை முழுமையாக இனி எல்லாவற்றையும் கடந்து வரச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு உனக்கு மேலும் பல வலிமையான விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். என்றும் என்றென்றும் இந்த வராகியின் அன்பு உனக்கு கிடைப்பதை இனி யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாளைய தினம் நான் சொல்வது போல உன்னுடைய வீட்டில் தீய விஷயங்களை மட்டும் பேசாமல் இருந்து விட்டாலே அது போதும். மற்றபடி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நான் உன் முன்னாலேயே பார்த்து பார்த்து உனக்கு நடத்தி தருகின்றேன். நீ எந்த நிலையிலும் எதையும் எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியென்று நான் உணர்ந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த வேளையில் என் பிள்ளை நீ எதையும் தவிர்த்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காதே. இனி எதையுமே நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு கிடைத்தது போல வேறு யாருக்கும் கிடைப்பதும் இல்லை. இனிமேலாவது இதனை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளை. நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்கு தரக்கூடிய எல்லா தேவைகளையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடத்தட்டும். நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் பெறும் வரை நீ ஓயாமல் முன்னேறி கொண்டே இரு. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நடத்திவிட நான் தயாராகிவிட்டு உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நடத்திவிட நான் தயாராகி விட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதையுமே நடத்திவிடக்கூடிய நிலைமையில் இந்த வாழ்க்கை உனக்கு இல்லை. எதையுமே புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் சில சமயங்களில் உன்னுடைய மனதும் இருப்பதில்லை. ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை உனக்கு காண்பித்து கொடுக்க நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உன்னுடைய மனது எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
ஏனென்றால் உன் அம்மா மட்டும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது என்பதுதான். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.